ஆயிஷா, ரெடி ஆயிட்டியாப்பா, கிளம்பலாமா? ரெடி ஆயிட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இரு, போய் பெர்ஃப்யூம் போட்டு வரேன். பெர்ஃப்யூமா? இஸ்லாத்தில் பெண்கள் பெர்ஃப்யூமே யூஸ் பண்ணக்கூடாதுப்பா. பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணால் ஹராம். ஹராமா அப்படின்னு உனக்கு யாருப்பா சொன்னாங்க? வெளியில் எல்லாரும் அப்படி தான் பேசிக்கிறாங்க, அதான் நானும் உன்கிட்ட சொன்னேன். ஹே, இஸ்லாத்தில் பெண்கள் பெர்ஃப்யூமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாதுப்பா. நம்ம ஆண்கள், அதாவது மஹரம் அல்லாத அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி போகும்போது பெர்ஃப்யூம் போட்டு போனோன்னா அது அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இஸ்லாத்தில் சொல்லியிருக்காங்களே தவிர பெர்ஃப்யூமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலை. இந்த ரூல்ஸ் நமக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் தான். நம்ம வீட்டில் இருக்கும்போது இல்லை பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகும்போது பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணலாம். அதுவும் அவங்கள அட்ராக்ட் பண்ணாத மாதிரி மைல்டான பெர்ஃப்யூம் நம்ம யூஸ் பண்ணலாம். இஸ்லாத்தில் பெண்கள் பெர்ஃப்யூமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. அந்நிய ஆண்கள் இருக்கிற இடத்துக்கு போகும்போது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணலாம். ஓ அப்படியா? இது தெரியாமல் வெளியில் நிறைய பேர் பர்ஃப்யூமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. நானும் இத்தனை நாளாக இது தெரியாமல் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணக்கூடாது ஹராம்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு புரிய வச்சதுக்கு ஜஸாக்கல்லாஹ். ஆமீன்.